ஹோமம் பூஜா டெம்பிள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம பார்வதி பதஜி அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல கருணையே வடிவாக விளங்கக்கூடிய லோகமாதா ராஜராஜேஸ்வரியினுடைய தனிப்பெருங்குணையினாலும் எனது குருநாதருடைய ஆசையாலும் ஹோமம் பூஜா டெம்பிள் நேயர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது மார்கழி மாதம். எல்லோருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா என்னென்ன செய்யணும் அப்படி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு. அது என்ன அந்த ஒரு மாதத்தில் மட்டும் காலையில் எழுந்திரிக்குதுன்னு கேட்டால் 12 மாதம் இருக்குது இல்லையா? சித்திரையிலேருந்து ஆரம்பித்து பங்குனி வரையில். அதில் இந்த மார்கழி மாதம் தான் தேவர்கள்லாம் பூலோகத்திற்கு வந்து சுவாமியை வழிபடுகிறார்கள்ங்கிறது சாஸ்திரம். அதில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அதிகாலை பொழுது தான் தேவர்களுக்கு உகந்த நேரம். அவர்களே மேலே இருந்து கீழே வரும்பொழுது நாமளும் அந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இறைவனை வழிபடணும். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சுவாமி எல்லா கோயில்லையும் வழிபாடு செய்வாள். திருப்பாவை திருவம்பாவை பாசுரம்லாம் பாடி சிவாலயத்துலேயும் பெருமாள் கோவில்லையும் பஜனை பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அடுத்தது கோலம் போடுவது. கோலம் போடுவதுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் மரபு. அதில் அந்த தெற்கை பார்த்து கோலம் போடக்கூடாது, தெற்கை பார்த்து ஆரம்பித்து தெற்கை பார்த்து முடிக்கக்கூடாது. கிழக்கை பார்த்து போடுவது, வடக்கை பார்த்து போடுவது உத்தமம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். பெரியவங்க வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அரிசி மாவில் கோலம் போடணும். அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா ஒரு ஈ வந்து சாப்பிடும், எறும்பு சாப்பிடும், காக்கா குருவிலாம் சாப்பிடும். அதற்காக பெரியவங்க ஆரம்பித்தாங்க. கோலப்போட்டிலாம் நடத்துவாங்க அப்போல்லாம். அதனால் நிறைய கோலங்கள் போடணும். அதிகாலை எந்திரிச்சு தான் கோலம் போடணும். நைட்டே போட்டுட்டு படுத்துக்கூடாது. காலைல 6 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சு தான் கோலம் போடணும். ஃப்ளாட்டில் உள்ளவா என்ன பண்ணுறது சாமின்னு கேட்டாக்கா, பெரிய கோலம் போடணும்னு ஆசை இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் பார்க்கிங்கில் உள்ள காரை எடுத்து வெளில விட்டுட்டு அந்த பார்க்கிங் பண்ணுற இடத்துல நிறைய பெரிய கோலம் போட்டு சந்தோஷப்படலாம். முடிஞ்சவா அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டாத ஃப்ளாட் வாசலில் இருந்தால் கூட சின்ன கோலங்கள் போடலாம். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வேறு ஒன்றும் கிடையாது. அதிகாலை பொழுது எழுந்திரிச்சு கோலம் போட்டு வீட்டு வாசலில் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சிங்கன்னு சொன்னாக்கா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். மன நிம்மதி கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் என்ன காசு பணமாக அது கிடையாது, மன நிம்மதி தான் லக்ஷ்மி கடாட்சம். நாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில். ஹோமம் பூஜா டெம்பிள்னு பேர் நம்ம சேனலுக்கு. எல்லோரும் போய் அது போய் பாருங்கள். எதுக்காக வெண்பொங்கல் பண்ணுறோம் அப்படின்னு போனோட அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் முடிஞ்சவரை எல்லோரும் பாருங்கள். அது இன்னும் விவரமாகவே இருக்கும் என்னென்ன மார்கழி மாதத்தை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு. ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் எல்லோரும் கோலமிட்டு இறைவனை சென்று நீராக வழிபட்டு மார்கழி மாதம் முழுவதும் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபட்டால் அடுத்து என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லோருக்கும் தை பிறந்துருச்சுன்னா வழி பிறந்துடும். ஆகவே எல்லோரும் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து நீராடி ஆலயம் சென்று இறைவனை வணங்கி பூசித்து பாராயணம் செய்து மன நிம்மதியோடு வாழுங்கள். என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக homampujatemple.com எங்களுடைய குழு உங்களுடைய மன நிம்மதிக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் இறைவனிடத்தில் எப்பொழுதும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம். நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா.